வணக்கம். சித்தர்கள் திருவடி இணையதள ஆன்மீக வலைக்காட்சி மற்றும் சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளையின் சார்பாக உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் சித்தர்கள் திருவடி சிவபாதசேகரன். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பதிவா தான் நான் பாக்குறேன். ஏன்னா சித்தர்கள் திருவடி இந்த இணையதள ஆன்மீக வலைக்காட்சி ஆரம்பித்து 5 வருடங்களுக்கு மேலாக நடந்து கொண்டிருக்கிறது. எங்களுக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு 42,000 சப்ஸ்கிரைபர் இன்னைக்கு வந்திருக்காங்க. என்னால ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். இதை கொஞ்சம் முன்னாடியே போட்டிருக்க வேண்டிய பதிவு தொடர்ந்து என்னால போட முடியல. 42,000 ஒரு நாளைக்கு குறைச்சலா ஒரு 50 பேர் இந்த இணையதள அந்த ஆன்மீக வலைக்காட்சியில் உங்களுடைய தேடல் இருக்குது. ஏனால் நானும் உங்களுடைய தேடலுக்கு தீனி போடுவதாக நான் எண்ணிக்கொண்டு ஏதோ காணொலி இயக்கம் செய்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் தொடர்ந்து நல்லாதரவு தந்து கொண்டிருக்கிறீர்கள், எனக்கு நல்லாவே தெரியும். கிட்டத்தட்ட 42,345 சப்ஸ்கிரைபர் இந்த நிமிஷம் வரைக்கும் இருக்குது. ரொம்ப சந்தோஷம் எனக்கு. நிறைய நான் சொல்லுவேன், இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பக்கத்தில் இருக்கிற ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி 42,000 பேர் நீங்க வந்திருக்கீங்க. அதே மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் போட சொல்லுவேன். அதுல பாத்தீங்கன்னா அதிகபட்சமா அந்த கடந்த 20 நாட்கள்ல பாத்தீங்கன்னா தமிழரசி அவங்க நிறைய கொடுத்திருக்காங்க. அப்புறம் குப்பன் மணி சார் ஐயா அவங்க கொடுத்திருக்காங்க. சரவணன் சுப்பிரமணியன் கொடுத்திருக்காங்க. நாகராஜா அப்படிங்கிற அவங்க நிறைய 134 கமெண்ட்ஸ் இந்த இதுல கொடுத்திருக்காங்க. இஷிதா சி சாய் 144 கமெண்ட்ஸ் கொடுத்திருக்கிறாங்க. சுப்பிரமணியன் ஸ்ரீனிவாசன் 29 இடங்கள்ல இந்த 2 வாரத்துல கொடுத்திருக்காங்க. ஆனந்தராஜ் 24 கமெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. வெங்கடசாமி அவங்க 12 கமெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. ராஜ்குமார் கொடுத்திருக்காங்க. ரம்யா சதீஷ் கொடுத்திருக்காங்க. அசோக் குமார், கணேஷ் பாபு, இளமாறன் முருகையா, ஜெமி ஜார்ஜ், கார்த்திக் குமார், ஜெய்குமார், சந்தோஷ்குமார், இப்படி நிறைய பேர் இந்த கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். இதெல்லாம் என்னை ஊக்குவிக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னால் மக்கள் எந்த மாதிரியான காணொலிகள், சித்தனடியார்கள், சிவனடியார்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு தேடல் இருக்கும். உங்களுக்கு தேடல் என்ன அப்படிங்கிறத நீங்க சொல்லுங்க. இதுல குப்பான் மணி சார் மட்டும் தான் எனக்கு நிறைய ஐடியா கொடுப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு ஜீவபிடம் இருக்குது, இதை கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டீங்க, இந்த இடத்துல இந்த டேட்டா நீங்க சொன்னதுல தவறு இருக்குது, அதே மாதிரி இன்னும் நீங்க வேற ஜீவபீடங்களுக்கு போங்க, இந்த ஐடியாவை நீங்க உள்ள கொண்டு போங்க அப்படிங்கிற நிறைய இன்புட்ஸ் எல்லாம் குப்பான் மணி சார் இவங்க திருச்சியில இருக்கிறவங்க ரொம்ப அருமையான நண்பர். இன்னும் நான் அவரை சந்திக்கல. திருச்சி போகும்போது நிச்சயமா அவரை சந்திப்பேன். அங்க திருச்சியில் இருக்கும் நிறைய ஒரே இடத்துல ஒரு 10 ஜீவ சமாதிகளுக்கு மேல அங்க இருக்குது. ஸோ ஒரு நாள் திருச்சியில் போய் குப்பான் மணி சாரோட ஒரு சண்டையில, ஏன்னா அவரும் வேலைக்கு செல்பவர், அவரையும் நம்ம தொந்தரவு கொடுக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி ஆங்காங்கே இருக்கும் நிறைய நல்ல உள்ளங்கள் எல்லாம் தமிழ்நாடு முழுவதும் இருக்காங்க. அதே மாதிரி இந்த காணொலிகளை ஒரு இந்தியாவை தாண்டி மலேசியா, சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா, யுஎஸ்ஏ, கனடா, இப்படி பல நாடுகள்ல இத பாக்குறாங்க. பர்மாவில இருந்து பாக்குறாங்க. நான் இதை பார்க்கும்போது சித்தர்களுடைய இந்த காணொலிகள் இந்த உலகம் முழுவதும் போய் சேருதுங்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அங்கிருக்கும் தமிழ் நெஞ்சங்கள் ஆஸ்திரேலியாவில இருந்து நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு நிறைய வைத்தியநாதன் இருக்காங்க, உள்ள நிறைய சொல்லணும். அதே மாதிரி இங்க யுஎஸ்ஏல பாத்தீங்கன்னா நமக்கான தமிழ் நெஞ்சங்கள் நிறைய பேர் இருக்காங்க. கனடாவில இருந்து அப்பப்போ எனக்கு மெசேஜ் கொடுப்பாங்க. ராகவன் சார் யுஎஸ்ல இருக்கிறாங்க. இப்படி நிறைய பேர் ராகவன் சார் அப்பப்போ எனக்கு ஃபோன் பண்ணி என்னை ரொம்ப பிரைஸ் பண்ணுவாங்க. மேலும் இந்த சித்தர்கள் திருவடி இணையதள ஆன்மீக வலைக்காட்சியை தாண்டி சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளைக்கு நிறைய பேர் அன்னதானம் செய்யறதுக்கு கொடுக்குறாங்க. நான் பலமுறை என்னுடைய காணொலிகள்ல சொல்லியிருக்கேன், இந்த சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளை மிகப்பெரிய ஒரு ஆலமரமாக வளர வேண்டும். அதுக்கான ஒரு இடம் தேர்வு செஞ்சிட்டு இருக்கேன். ஏன்னா நான் இன்னும் 5 வருடங்களாக இதைத்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். உங்களால் இயன்ற இந்த அறக்கட்டளைக்காக நீங்கள் ஏதேனும் ஒரு பொருளாதார உதவி நீங்க செஞ்சீங்க அப்படின்னா, இந்த அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்கள்ல உங்களுக்காக நிறைய பிரார்த்தனைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதை ஒரு மிகப்பெரிய ஒரு யாக பூஜையை நடத்துறதுக்கு, உங்க குடும்ப சேமத்துக்காக, உங்க குழந்தைகளுடைய பல கல்வி, கேள்வி, நல்ல வாழ்க்கை, அது மாதிரியான ஒரு காரணங்களுக்கு ஒவ்வொரு அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்கள்ல இந்த யாக பூஜை நடத்திட்டு இருக்கிறோம். தனிப்பட்ட முறையில நீங்க வேண்டிக்கிட்டாலும் அதுக்காக நாங்க செஞ்சு கொடுக்குறோம். அதே மாதிரி நீங்க மொத்தமான குழுமமாக சேர்ந்து ஒரு யாக பூஜையும் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப சித்திரை பௌர்ணமிங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர்
தன்னுடைய குடும்பத்திற்காக நிறைய எனக்கு உடம்பு முடியலன்னு சொல்லுவாங்க, எனக்கு குழந்தைகளுக்கு வந்து பேச்சு வரலன்னு சொல்றாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் நான் அதை இங்க வெளிப்படுத்த, ஏன்னா ஒவ்வொருத்தர் தனிப்பட்ட உரிமைகளை அவருடைய இதை வந்து நான் இங்க சொல்லக்கூடாது. ஆனால் அவங்களுடைய தனிப்பட்ட அந்த காரணங்களுக்காக எங்கிட்ட வந்து நிறைய பேர் வந்து இது மாதிரி எனக்கு பூஜை பண்ணுங்க ஐயா அப்படின்னு சொல்றாங்க. அந்த பூஜையை நான் பண்ணி கொடுக்குறேன். ஒவ்வொரு அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்கள்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். அதெல்லாம் உங்களுக்காகத்தான். ஸோ இதை வந்து ஒரு பொதுவான ஒரு இடத்துல நம்ம செய்யும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நான் வந்து எல்லார்கிட்டையும் போய் கையேந்திட்டு வாங்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. ஆனால் வந்து அது இல்லாம மானிட்டைசேஷன் இல்லாம நம்ம எதையுமே செய்ய முடியாது அப்படிங்கிறதையும் நான் உணர்ந்திருக்கிறேன். அதனால நான் வந்து இந்த அறக்கட்டளை மேலும் சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்காக உங்களை கையேந்தி கேட்டுக்கிறேன். நிறைய உங்களால இந்த மாதிரியான அன்னதானத்திற்காகவும் தொடர்ந்து அன்னதானம் பண்றேன். இப்போ எல்லாம் பாருங்க, நான் நிறைய வெளியில போக முடியல. அது ஒரு என்னால முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய சம்பள பணத்திலிருந்து போய் 4 இடத்துக்கு போய் 4 ஜீவசமாதிகளை தரிசனம் செய்து அந்த காணொலியாக்கம் செய்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன். தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான ஜீவசமாதிகள் இருக்குது. போக முடியல. சென்னையை தாண்டி நான் போகணும் அப்படின்னா நிறைய செலவுகள் ஆகுது. ஸோ அறக்கட்டளையில ஏதாவது இருந்ததுன்னா நம்ம அதுல இருந்து அந்த பயண செலவுகளை மற்றும் என்னுடைய செலவுகளை நான் எடுத்துக்கலாம். பயண செலவுகளுக்கு கூட நம்ம வந்து அதை டிபெண்ட் பண்ண முடியாது. அதனால இந்த அறக்கட்டளைக்கு உங்களால எவ்வளவு முடியுமோ, நிறைய பேர் இப்ப எனக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்க பேர் சொல்லக்கூடாதுன்னு பாக்குறேன். ஏன்னா ஒருத்தர் பேர் சொல்லிட்டு இன்னொரு பேர் 500 ரூபா 50 ரூபா கூட இந்த இதுக்கு அனுப்புறாங்க, இந்த ஜிபே நம்பருக்கு அனுப்புறாங்க, பேடிஎம் நம்பருக்கு அனுப்புறாங்க. இதெல்லாம் அந்த 100 ரூபாய் நீங்கள் அனுப்புவது கூட ஒருத்தருக்கு சாப்பாடு, ஒரு வாட்டர் பாட்டில். இந்த வெயில் காலத்துல பாத்தீங்கன்னா தண்ணீர் தண்ணீர் பந்தல் கொடுக்குறோம். நிறைய பேருக்கு இலவச அரிசி 5 to 10 கிலோ அரிசி கொடுக்குறோம். அதே மாதிரி நிறைய அன்னதானங்கள் சாலையோரங்கள்ல இருக்கிற ஆதரவற்றவர்களுக்கு எல்லாம் வந்து நிறைய அன்னதானம் கொடுக்கும். நம்ம நானே போறதுனால அதை காணொலியாக்கம் செஞ்சு உங்களுக்கு போட முடியல. அதுக்கு ஒரு ஆள் கூட வந்ததுன்னா அவருக்கு ஒரு 1000 ரூபாய் பணம் கொடுக்கணும். அந்த மாதிரி வந்து கேமராவுக்கு முன்னாடி இதை நான் கொடுக்குறேன்னு சொல்றதுக்கு நீங்கள் அனுப்பும் அந்த நன்கொடைகள் எல்லாம் வந்து இது மாதிரி அன்னதானத்திற்காகவும் இது மாதிரியான நல்ல காரியங்களுக்காகவும் தொடர்ந்து நம்ம செஞ்சிட்டு இருக்கு சித்தர்கள் திருவடி. தொடர்ந்து இந்த அனாதை ஆசிரமங்களுக்கு எல்லாம் போறோம், முதியோர் இல்லங்களுக்கு போறோம். அவங்களுக்கு ஒரு நாளைக்கு செலவுகளுக்கு தேவையானதெல்லாம் கொடுக்குறோம். நம்ம இது போன்ற ஆதரவற்றவர்களுக்கான மறுவாழ்வு இல்லம் ஒன்று தொடங்க வேண்டும். அதற்கான இடம் வேணும். உங்களால் என்னெல்லாம் செய்ய முடியுமோ, உடல் உழைப்பா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து உங்களுக்கு வந்து நாலேஜ் பேஸ், இந்த இடம் இங்க இருக்குது ஐயா, யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க இதை பண்றாங்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு கொடுத்து அதை வந்து இந்த சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளைக்கு அது கொடுக்கும்போது இன்னும் அதுல வந்து ஒரு யாக பூஜை நடத்தலாம். அதை ஒரு ஆதரவற்றவர்களுக்கு ஒரு இது இருக்கலாம். டெய்லி நித்திய அன்னதானம் அதுல வழங்கலாம். இப்படி பல செயல்கள், நல்ல செயல்கள், அறப்பணிகள் அங்க செய்யறதுக்கு உங்களால் ஒரு சின்ன ஒரு அணிலா இருந்து உதவ முடியும் அப்படின்னா அதுவே வந்து இறைவன் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய பாக்கியமாக கருதுகிறேன். இந்த சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளைக்கு தொடர்ந்து நீங்கள் ஆதரவு செலுத்தி வருகிறீர்கள். அன்னதானம் மூலமாகவும் நிறைய அறப்பணிகள், கோயிலுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அபிஷேக பொருட்கள் ஒரு மாசத்துக்கு தேவையான அந்த எண்ணெய் மற்றும் அபிஷேக பொருட்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி அதை கொடுக்குறீங்க. அதே மாதிரி அறக்கட்டளைக்கு கொடுக்குற இந்த ஒவ்வொரு ரூபாயும் வந்து கணக்கு வழக்குல தான் இருக்குது. எல்லாமே கணக்கு சப்மிட் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க. இது எதுவுமே வந்து மறைபொருள்கள் எதுவுமே இல்லை. ஸோ உங்களுடைய அந்த அன்பளிப்பு இறைவனுக்கு, அதாவது அன்னதானத்திற்காக நீங்கள் கொடுக்கும் இறைவனுக்கு நேரடியாக நீங்கள் செய்யும் அன்பளிப்பாக இருக்கட்டும். உங்களுடைய திருமண நாள் மற்றும் பிறந்த நாள், பெற்றோர்களின் நினைவு நாள் மற்றும் அவர்களுடைய திருமண நாள், இது மாதிரி குழந்தைகளுடைய உங்களுடைய பிறந்த நாள் விழாக்கள் எல்லாம் வந்து இது போன்ற முதியோர்கள் இல்லத்திற்காகவும் ஆதரவற்றவர்களுக்கும் நீங்கள் கொடுக்கும் இந்த அன்னதானம் உங்களுடைய கர்ம வினைகளிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கு ஏதுவாக இருக்கும். இது சித்தர்களுடைய வாக்கு, என்னுடைய வாக்கு இல்லை. அதை நீங்கள் உங்கள் வாழ்நாளில் நேரடியாக நீங்கள் செஞ்சீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படி இல்லை அப்படின்னா சித்தர்கள் திருவடி இது போன்று செய்யும் இந்த செயல்களை நீங்களும் பங்கெடுத்துக் கொண்டால் அது உத்தமம் என்று சொல்லி இந்த சித்தர்கள் திருவடி இந்த சேவா அறக்கட்டளைக்கும் தொடர்ந்து நீங்கள் அளித்து வரும் பேராதரவை எண்ணி உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை நான் அந்நியப்படுத்தவில்லை. அது இந்த சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளை உங்களுடையது. பல பேர் சேர்ந்து ஊர்கூடி தேர் இழுத்து இந்த சித்தர்கள் திருவடி அறக்கட்டளை நம்ம கொண்டு போறோம். நீங்களும் பங்கெடுத்துக் கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த காணொலியை நான் நிறைவு செய்கிறேன். மீண்டும் மற்றும் ஒரு இனிய காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சித்தர்கள் திருவடி சிவபாத சேகரன். வணக்கம். சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளை தனது 5வது ஆண்டில் தொடர்ந்து இறை சேவையை தொடங்குகிறது. விலைக்கேற்ற கூட வழியில்லாத எண்ணற்ற சித்தர்களின் ஜீவபீடங்கள்
மற்றும் திருக்கோவில்களுக்கு 1 மாதத்திற்கு தேவையான எண்ணெய் மற்றும் பூஜை பொருட்கள் வழங்கியும், சிதலமடைந்த தமிழக திருக்கோவில்கள் மற்றும் சித்தர் பீடங்களை திருப்பணி செய்து புதுப்பிக்க தேவையான செங்கல், மணல் மற்றும் சிமெண்ட் போன்ற கட்டுமான பொருட்களாகவோ அல்லது அதற்கு இணையான நிதியாகவோ வழங்கி வருகிறது. மேலும் சாலையோரங்களில் வாழும் ஆதரவற்றவர்கள், அனாதைகள், வாழ்வாதாரம் இழந்தவர்கள் மற்றும் ஏழை எளியோர்கள் சுமார் 200 பேர்களுக்கு ஒருவேளை அன்னதானத்தை சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளையின் சார்பில் தொடர்ந்து வழங்கி வருகிறோம். இந்த ஒருவேளை அன்னதானம் வரும் காலங்களில் நித்திய அன்னதானமாக வழங்கி மகிழ சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளை முன்னெடுத்து வருகிறது. சித்தர்களின் விருப்பம் போல நாம் பசித்தோருக்கு அன்னம் பாலிப்பது என்பது சித்தர்களுக்கு நாம் செய்யும் சேவையாகும். நீங்களும் உங்கள் அருகாமையில் இருக்கும் ஏழை எளியோருக்கு உங்களால் இயன்ற அளவு அன்னதானம் செய்யுங்கள். உங்களால் அன்னதானம் செய்வதற்கு போதிய நேரம் ஒதுக்க இயலவில்லை என்றால் சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளை உங்கள் சார்பாக அன்னதானம் செய்ய காத்திருக்கிறது. உங்கள் குழந்தைகளின் பிறந்த நாள், இல்லத்தாரின் பிறந்த நாள், திருமண நாள், பெற்றோர்களின் நினைவு நாட்கள் மற்றும் உங்கள் இல்ல குடும்ப விசேஷ நாட்களில் சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளையின் மூலம் அன்னதானம் செய்யுங்கள். தானத்தில் சிறந்தது அன்னதானம். அதனை உங்கள் வாழ்வில் செய்து உங்கள் கர்ம வினைகளிலிருந்து விடுபட்டு ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணுங்கள். அன்னதானம், பூஜை பொருட்கள் தானம் மற்றும் ஆலய திருப்பணி செய்ய விரும்பினால் 8438238921 என்ற சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளையின் எண்ணிற்கு உங்கள் நன்கொடையை ஜிபே அல்லது பேடிஎம் மூலம் அனுப்பி வையுங்கள். மேலும் அன்னதான விவரங்கள் மற்றும் வங்கி விவரங்கள் அறிய திரையில் தோன்றும் இணையதளத்தை பார்வையிடவும். என்றென்றும் இறை சேவையில் உங்கள் சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளை. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் குன்னு. வணக்கம்.